ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்கோர் கிளவர் வழங்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்கள் நிலா. நான் உங்கள் சிவி. நம்ம ரெண்டு பேரும் ஸ்கோர் கிளவர்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 19, 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பத்தி தாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். ஆமா சிபி, இந்த எல்லா நியூஸும் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல இருக்கிற டெய்லி பேங்கிங் பிரீமியம் கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அந்த பிடிஎஃப் ஃப்ரீ. நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ரொம்ப கன்சைஸா கொடுக்கறாங்க. மத்த சோர்சஸை விட 5 மடங்கு கம்மியான கண்டென்ட் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் மிரட்டலா இருக்கும். எக்ஸாக்ட்லி. இப்போ நடந்த பேங்க் எக்ஸாம்ஸ்ல நம்ம ஸ்கோர் கிளவர் மெட்டீரியல் படிச்ச ஆஸ்பிரன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் 29 அட்டெம்ப்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு நியூஸ்க்குள்ள போலாமா நிலா? போலாமே. ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ். ஜிபிஎம் கிளஸ்டர் சென்டர் பத்தி ஒரு அப்டேட். ஓ, ஜிபிஎம்மா? ஞான் பாரதம் மிஷனா? கரெக்ட். உத்தரகாண்ட்ல ஹரித்வார்ல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பதஞ்சலிய இந்தியாவோட முதல் யோகா அண்ட் ஆயுர்வேதா ஃபோக்கஸ்ட் கிளஸ்டர் சென்டரா ஞான் பாரதம் மிஷன் கீழே டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்போ இந்த ஜிபிஎம்மோட எய்ம் என்ன? நம்மளோட பழங்கால இந்திய அறிவு முறைகளை ரிசர்ச், டிஜிட்டைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் மென்டரிங் மூலியமா பாதுகாக்கிறது தான் இதோட நோக்கம். இந்த ஜிபிஎம் கீழே மொத்தம் 33 MOUs சைன் ஆகியிருக்கு. அதுல 20 கிளஸ்டர் சென்டர்ஸ் இருக்கு. காட் இட். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸும் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் உள்ளதுதான். நியூ ராம்சர் சைட்ஸ். எஸ், இந்தியா இப்போ 2 புது ராம்சார் லிஸ்ட்ல சேர்த்திருக்கு. ஒன்னு ராஜஸ்தான்ல இருக்கிற சிலிசர்ட் லேக், இன்னொன்னு சத்தீஸ்கர்ல இருக்கிற கோப்ரா ஜலாசை. வாவ்! அப்போ இப்போ இந்தியால டோட்டலா எவ்ளோ ராம்சர் சைட்ஸ் இருக்கு? இந்த அடிஷனோட சேர்த்து இப்போ இந்தியால மொத்தம் 96 ராம்சார் சைட்ஸ் இருக்கு. இன்னும் 4 தான் செஞ்சுரி அடிச்சிடலாம். இது மூலியமா ராஜஸ்தானுக்கு இப்போ 5 ராம்சார் சைட்ஸ் இருக்கு அண்ட் சத்தீஸ்கருக்கு இதுதான் முதல் ராம்சார் சைட். ஆசம். இந்த சிலிசேர்த் லேக் பத்தி சொல்ல நிலா? இது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ரெஷ் வாட்டர் லேக். 1845ல மகாராஜா வினய் சிங் அல்வார் சிட்டிக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை பண்றதுக்காக கட்டினது. இது சரிஸ்கா டைகர் ரிசர்வோட பஃபர் ஜோன்ல இருக்கு. அண்ட் இந்த கோப்ரா ஜலாசை மகாநதி ரிவரோட அப்பர் கேட்ச்மெண்ட்ஸ்ல இரிகேஷனுக்காக கட்டப்பட்ட ஒரு ரிசர்வாயர் டைப் வெட்லேண்ட். பர்ஃபெக்ட். அடுத்ததா நம்ம யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. டோல்கேட் பத்திமதா? ஆமாம். 2026க்குள்ள நாடு முழுவதும் இருக்கிற 1050 டோல் பிளாசாஸ்லயும் பேரியர் ஃப்ரீ டோல் கலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா லோக்சபால சொல்லியிருக்காரு. அப்போ இனிமேல் டோல்ல வண்டி நிக்கவே நிக்காது. வாவ்! அப்போ ஃபாஸ்டாக் யூஸ் இன்னும் அதிகமாகுமே. ஆமாம். கடந்த 4 மாசத்துல மட்டும் 40 லட்சம் ஆனுவல் ஃபாஸ்டாக் பாசஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்களாம். சூப்பர். நெக்ஸ்ட், இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல். எஸ், 11th இந்தியா இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் IISF 2025 ஹரியானால பஞ்ச்குலால இருக்கிற தசேரா கிரவுண்ட்ல நடந்திருக்கு. இதை யூனியன் மினிஸ்டர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இனாகிரேட் பண்ணாரு. இந்த ஃபெஸ்டிவலை யார் ஆர்கனைஸ் பண்ணா? இத மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் ஆர்கனைஸ் பண்ணுச்சு அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மீட்டியராலஜி பூனே கோஆர்டினேட் பண்ணாங்க. இந்த வருஷத்தோட தீம் விக்ஞான் சே சம்ரித்தி ஃபார் ஆத்ம நிர்பர் பாரத். வெரி நைஸ். இந்த ஈவெண்ட்ல ஏதாவது ஹைலைட் இருந்துச்சா? ஓ எஸ், இந்தியாவோட முதல் ஹியூமன் ஆக்குபைடு டீப் சீ சப்மர்சிபிள், அதாவது ஆட்களை வச்சு ஆண்கடலுக்கு போற நீர்மூழ்கி மத்ஸ்யா 6000 ஷோகேஸ் பண்ணாங்க. சரி, இப்போ எக்கானமி செக்ஷனுக்கு போலாம். கோப்ராக்கு SMP ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமாம். கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் 2026 சீசனுக்கான கொப்ரி தேங்காய்க்கான மினிமம் சப்போர்ட் பிரைஸ், அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலையை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. SMPனா என்னன்னு நம்ம லிசனர்ஸ்க்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்லு சிபி. கண்டிப்பா. MSPங்கிறது விவசாயிகளோட பயிர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கிற ஒரு விலை உத்தரவாதம். மார்க்கெட் விலை இறங்குனாலும் அரசாங்கம் இந்த MSP விலையில அவங்க கிட்ட இருந்து பயிர்களை கொள்முதல் பண்ணிப்பாங்க. அண்டர்ஸ்டுட். அப்போ இப்போ எவ்ளோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க? மில்லிங் கோப்ராக்கு ஒரு குவிண்டலுக்கு 12,027 ரூபாயும், பால் கோப்ராக்கு 12,500 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. இது போன சீசனை விட மில்லிங் கோப்ராக்கு 445 ரூபாயும், பால் கோப்ராக்கு 400 ரூபாயும் அதிகம். கிரேட் நியூஸ் ஃபார் ஃபார்மர்ஸ். இதுக்கு நோடல் ஏஜென்சிஸ் யாரு? நாஃபர்டும் NCCF தான் பிரைஸ் சப்போர்ட் ஸ்கீம் கீழே கோப்ரா ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணுவாங்க.
இவ்ளோ நியூஸ், இவ்ளோ ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் எப்படி சிபி ஞாபகம் வச்சுக்கிறது? எக்ஸாம்ஸ்ல குழப்பாதா? நல்ல கேள்வி கேட்ட நிலா. அதுக்கு தாங்க நம்ம கிட்ட ஒரு சூப்பர் சொல்யூஷன் இருக்கு. நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இப்போ கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிள். இந்த ஆப்ல கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேவை ரொம்ப சுலபமா மெமரைஸ் பண்ணிடலாம். அது எப்படி? அதுல ஒரு யுனிக் நியூ லேர்னிங் டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நம்மளோட இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட்டை உருவாக்குறதுக்கு நாங்க நிறைய எஃபர்ட் போடுறோம். ஸோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமா காட்டுங்க. கண்டிப்பா. சரி, வாங்க அடுத்த நியூஸ்க்கு போலாம். பேங்கிங் செக்ஷன்ல ஆர்பிஐ ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. டெல் மீ மோர். ஆர்பிஐ டிரான்சாக்ஷன் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்றதுக்கும் ஆபரேட் பண்றதுக்குமான கைட்லைன்ஸை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இது டிசம்பர் 11, 2025ல இருந்து எஃபெக்டிவ். இது கமர்ஷியல் பேங்க்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ், பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ்னு ஒரு 7 கேட்டகரிஸ் ஆஃப் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு பொருந்தும். என்ன முக்கியமான மாற்றம் வந்திருக்கு? முதல்ல லெண்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்ளை ஆகிற மினிமம் ஆக்ரிகேட் பேங்கிங் எக்ஸ்போஷர் த்ரெஷோல்ட 5 crore இருந்து 10 crore டபுள் பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய ரிலீஃப். ஓகே, வேலை என்ன? இப்போ பேங்க்ஸ் பாரோவர்ஸோட டோட்டல் எக்ஸ்போஷர் எவ்வளவா இருந்தாலும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸை ஆஃபர் பண்ணலாம். அப்புறம் கரண்ட் ஆர் ஓடி அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ண தகுதி இல்லாத பேங்க்ஸ் கலெக்ஷன் அக்கவுண்ட்ஸ் ஓபன் பண்ணலாம். ஆனா அந்த ஃபண்ட்ஸை 2 working daysக்குள்ள டெசிக்னேட்டட் எலிஜிபிள் பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ரூல்ஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. குட் மூவ். அடுத்து அக்ரிமெண்ட் செக்ஷன். எஸ், இட்டலியோட டெப்யூட்டி பிஎம் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆண்டோனியோ தஜானி இந்தியாவுக்கு விசிட் பண்ணிருக்காரு. இந்தியா இட்டலி ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வலுப்படுத்துறது தான் நோக்கம். யாரெல்லாம் மீட் பண்ணாரு? நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் வெல்கம் பண்ணாரு. அப்புறம் பிஎம் நரேந்திர மோடி கூடவும் மீட்டிங்ஸ் இருந்துச்சு. மும்பைல யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் கூட சேர்ந்து இட்டலி இந்தியா பிசினஸ் ஃபோரம் 2025 கோ-சேர் பண்ணாரு. முக்கியமான அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் ஆச்சா? ஆச்சே. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செயில் டேனியலி குரூப்க்கு 500 மில்லியன் யூரோ மதிப்புள்ள 3 பெரிய ஸ்டீல் பிளான்ட் ப்ராஜெக்ட்ஸை அவார்ட் பண்ணியிருக்காங்க. இட்டலி இந்தியா கூட இருக்கிற பைலாட்ரல் ட்ரேடை 2029க்குள்ள 14 பில்லியன் யூரோலேருந்து 20 பில்லியன் யூரோவா அதிகரிக்க எய்ம் பண்றாங்க. தட்ஸ் a huge டார்கெட். ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டீல் உண்டா? உண்டு. இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் IOA, இட்டாலியன் நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி கானி கூட நியூ டெல்லியில ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. இது 5-year framework ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோஆபரேஷன். எதுக்காக இந்த MOU? மிலன் கோர்டினா 2026 அண்ட் லாஸ் ஏஞ்சலஸ் 2028 ஒலிம்பிக்ஸ்க்கு நம்ம அத்லீட்ஸை தயார்படுத்துறதுக்காக ஜாயிண்ட் ட்ரைனிங் கேம்ப்ஸ் அண்ட் கோச்சிங் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு வசதி செஞ்சு கொடுக்கறதுக்கு தான். நம்ம IOA பிரசிடென்ட் PT உஷாக்கு இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன். அப்சல்யூட்லி. சரி, இன்டர்நேஷனல் நியூஸ்க்கு போலாமா? CITES COP20. த வேர்ல்டு வைல்ட் லைஃப் கான்ஃபரன்ஸ், அதாவது கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ட்ரேட் இன் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் வைல்ட் ஃபானா அண்ட் ஃப்ளோரா. இதோட 20th கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் COP20 உஸ்பெகிஸ்தான்ல சமர்கண்டில் நடந்திருக்கு. என்ன முடிவுகள் எடுத்தாங்க? டெலிகேட்ஸ் மொத்தம் 77 ஸ்பீஷீஸை சைட்ஸ் அப்பெண்டிசஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. இதுல இந்தியாவுக்கு ஒரு வெற்றி. குக்குல், அதாவது காமிஃபோரா ஒயிட்டின்ற தாவரத்தை அப்பெண்டிக்ஸ் 2ல லிஸ்ட் பண்ண யூரோப்பியன் யூனியன் கொடுத்த ப்ரொபோசலை இந்தியா வெற்றிகரமா எதிர்த்து தடுத்துட்டாங்க. தட்ஸ் கிரேட். அடுத்த காப் எங்க நடக்க போகுது? சைட்ஸ் COP21 வந்து 2028ல பனாமால நடக்கும்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நைஸ். மூவிங் ஆன் டு டிஃபென்ஸ். இந்தியன் நேவில ஒரு புது கமிஷன். ஆமா, சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் அட்மிரல் தினேஷ் திரிபாதி இந்தியன் நேவல் ஏர் ஸ்குவாட்ரன் INS 335 கோவால INS ஹன்சால கமிஷன் பண்ணிருக்காரு. இதுல என்ன ஸ்பெஷல்? MH-60R ரோமியோ ஹெலிகாப்டர்ஸை ஆபரேட் பண்றதுக்கு ஆத்தரைஸ்டான 2வது ஸ்குவாட்ரன் இது. முதல் ஸ்குவாட்ரன் INS 334 த சீஹாக்ஸ் மார்ச் 2024ல கொச்சியில கமிஷன் ஆச்சு. இந்த ரோமியோ ஹெலிகாப்டரை US பேஸ்ட் லாக்ஹீட் மார்டின் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சரி, அடுத்த நியூஸ் இந்தியன் கோஸ்ட் கார்ட் சம்பந்தப்பட்டது. எஸ், நம்ம இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் ICG சார்தக் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை பண்ணிருக்கு. முதன்முறையா ஈரானோட ஸ்ட்ராட்டஜிக் சபஹார் போர்ட்ல போர்ட் கால் பண்ணிருக்கு. சபஹார் போர்ட்டோட முக்கியத்துவம் என்ன? இந்த போர்ட் கல்ஃப் ஆஃப் ஒமான்ல இருக்கு. இது இந்தியாக்கு ஈரான், ஆப்கானிஸ்தான் அண்ட் சென்ட்ரல் ஏஷியாக்கு நேரடியான ஒரு கடல் வழியை கொடுக்குது. ஸோ இட் இஸ் வெரி ஸ்ட்ராட்டஜிக். காட் இட். அடுத்து ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். ஆமா, இந்தியா UAE ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2. இதோட செகண்ட் எடிஷன் அபுதாபி UAEல ஆரம்பிச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து த மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டும் UAEல இருந்து 53 மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி பெட்டாலியனும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க.
டிஃபென்ஸ்ல இன்னொரு நியூஸ் இருக்கு. நம்ம நேவல் சீஃபோட பிரேசில் விசிட். கரெக்ட். சிஎன்எஸ் அட்மிரல் தினேஷ் திரிபாதி பிரேசிலுக்கு விசிட் பண்றாரு. அங்க இந்தியன் நேவி, பிரேசிலியன் நேவி அண்ட் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் MDL மத்தியில ஒரு ட்ரைபார்டைட் MOU சைன் ஆச்சு. இந்த MOU எவ்ளோ வருஷத்துக்கு, எதுக்காக? இது 10 வருஷத்துக்கு வேலிட். ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்ஸோட மெயின்டெனன்ஸ் சம்பந்தமான தகவல்களை பரிமாறிக்கிறதுக்கு தான். நம்ம கல்வாரி கிளாஸ் சப்மரீன்ஸ் கூட ஸ்கார்பியன் கிளாஸ் தான். ஓகே, இன்னொரு MOU கூட சைன் ஆச்சே. ஆமா, இந்தியாவும் பிரேசிலும் டெய்ரி கேட்டில் அண்ட் பஃபலோ ஜீனாமிக்ஸை ப்ரொமோட் பண்ண இன்னொரு ட்ரைபார்டைட் MOU சைன் பண்ணாங்க. இந்த ஜெனட்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் பரேலி, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற BL காம்தேனு ஃபார்ம்ஸ்ல ஆங்கர் ஆகும். So many MOUs. சரி, பிசினஸ் நியூஸ்ல ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர். NLC இந்தியா ரெனியூவபிள்ஸ் லிமிடெட் NIRL அண்ட் PTC இந்தியா லிமிடெட் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க. ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்றதுக்கு தான் இந்த JVA. எவ்ளோ கெபாசிட்டில ப்ராஜெக்ட் பண்றாங்க? டோட்டலா 2000 மெகாவாட் கெபாசிட்டி டெவலப் பண்ண பிளான் பண்றாங்க. இதுல NIRL 74% எக்விட்டியும் PTC இந்தியா 26% எக்விட்டியும் வச்சிருப்பாங்க. கூல். அடுத்து ஸ்டேட் நியூஸ். பெங்களூருல ஜென் ஜீக்காக ஒரு போஸ்ட் ஆஃபீஸா? ஆமா, இந்தியா போஸ்ட் கர்நாடகாவோட முதல் ஜென் ஜி தீம்டு ரீவாம்ப்ட் போஸ்ட் ஆஃபீஸை இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு பேரு அச்சித் நகர் போஸ்ட் ஆஃபீஸ். எங்க இருக்கு இது? பெங்களூர்ல ஆச்சாரியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில இருக்கு. இது யூத் சென்ட்ரிக், டெக்னாலஜி ட்ரிவன், டிஜிட்டல் ஆக்சஸ், கிரியேட்டிவ் டிசைன் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ்லயே இனிமே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கலாம் போல. செம. உத்தராகண்ட்ல ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணிருக்காங்களே. ஆமா, உத்தராகண்ட் சீஃப் மினிஸ்டர் புஷ்கர் சிங் தாமி மேரி யோஜனா போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காரு. இது ஒரு யூனிஃபைட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். மக்கள் 400க்கும் மேற்பட்ட ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு தங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். தட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அண்ட் மகாராஷ்டிரால ஒரு AI பிளாட்ஃபார்ம் லான்ச் ஆகிருக்கே. எஸ், மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மைக்ரோசாஃப்ட் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு மகா கிரைம் OS AI லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவோட முதல் AI பவர்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஃபாஸ்ட் ட்ராக்கிங் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ். வாவ், இது எப்படி ஒர்க் ஆகும்? இதுல இன்வெஸ்டிகேஷன் கோ-பைலட்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. இது மகாராஷ்டிரா போலீஸ் புரோட்டோகால்ஸ்க்கு ஏத்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பிளான்ஸை ஜெனரேட் பண்ணும். நாக்பூர்ல நடந்த பைலட் ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்டிகேஷன் டர்ன் அரவுண்ட் டைமை 80% குறைச்சிருக்கு. அதனால இப்போ ஸ்டேட் வைடா எல்லா 1100 போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கும் ரோல் அவுட் பண்றாங்க. அமேசிங் யூஸ் ஆஃப் AI. சரி, அவார்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ், அதாவது CDOT, ஒரு பெரிய அவார்ட் வாங்கியிருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அசோசியேஷன் IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் அவார்ட் 2025 வின் பண்ண முதல் இந்தியன் ஆர்கனைசேஷன் CDOT தான். சூப்பர்ப். இண்டிவிஜுவல் அவார்ட் யாருக்காவது உண்டா? இருக்கு. CDOTல இருக்கிற சயின்டிஸ்ட் சந்தீப் அகர்வால் ரூரல் பிராட்பேண்ட் ஸ்டாண்டர்டைசேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதுக்காக IEEE ஸ்டாண்டர்ட்ஸ் மெடாலியனை வின் பண்ணியிருக்காரு. Congratulations to them. Finally, important days. December 10 ஹியூமன் ரைட்ஸ் டேயா அப்சர்வ் பண்றோம். 2025க்கான தீம் ஹியூமன் ரைட்ஸ் அவர் எவ்ரிடே எசென்ஷியல்ஸ். அவ்வளோதான் இன்னைக்கு நியூஸ். எல்லாத்தையும் கிளியரா கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் சிபி. டெஃபினட்டா நிலா, கேட்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மக்களே, பாட்காஸ்ட் முடியல. ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நம்ம டெய்லியா கவர் பண்ற இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நீங்க எவ்வளவு கத்துக்கிட்டீங்கன்னு டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்கு ஒரு வழி இருக்கே. அஃப்கோர்ஸ், நம்ம டெலிகிராம் சேனல்ல தினமும் நைட் 8 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லீக் நடக்குது. இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஒரு IPL மாதிரி. ஆமாங்க, ஒவ்வொரு மாசமும் ஒரு புது லீக் தொடங்கும். மந்த் எண்ட் வரைக்கும் உங்களோட ஸ்கோர்ஸ் கவுண்ட் ஆகும். வின்னர்ஸ்க்கு எக்ஸைட்டிங் ரிவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ படிச்சதோட நிறுத்தாம வந்து குவிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ப்ரிப்பரேஷனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. டெலிகிராம் சேனல் கரண்ட் அஃபேர்ஸ் லீக்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ டோன்ட் மிஸ் இட். இன்னைக்கு பாட்காஸ்டை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஃப்ரெஷ் கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை கீப் லேர்னிங் அண்ட் ஸ்டே மோட்டிவேட்டட். திஸ் இஸ் நிலா and Sibi signing off from Score Clever. நன்றி.